கல்யாண வீட்டுக்கு போலாமா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க குடும்பத்துல நடந்த கல்யாணம் நியாயமா கல்யாண பையன் எங்களை அக்கா அக்கான்னு கூப்பிடணும். ஆனா முறைப்படி சித்தி ஆகும். நாங்க பையனோட ஜெரினோட கல்யாணம் சர்ச்சில் வச்சுதான் நடந்துச்சு. நீங்க இப்ப பாக்குற ப்ரொசீஜரோட நேம் என்ன தெரியுமா? எதிர்மாலை சந்தனம். இதுக்கு மச்சானம் மாலையை மாத்திக்கிடுவாங்க, கையை குலுக்கிடுவாங்க, மாறி மாறி கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா பையன் வீட்டுக்காரங்கள பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வெல்கம் பண்ணுவாங்க. முகூர்த்தத்துக்கும் டைம் ஆச்சு. ஃபாதர் நல்லபடியாக ப்ரேயர் பண்ணி கடவுளால் இணைந்த இவர்களை மனிதர்கள் பிரிக்காதிருப்பதாகன்னு சொல்லிட்டு தாலியும் கெட்டியாச்சு. கிறிஸ்டின்ஸை பொறுத்த மட்டும் அவங்க சர்ச்சில் இருந்து ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. வேலை மிச்சம். இல்லைன்னா நம்ம 2-3 நாள் அலைய வேண்டி இருக்கும். அன்னைக்குனா எல்லா சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. சாட்சி கையெழுத்துலாம் போட்டுருவாங்க. இல்லைன்னா சொந்தக்காரங்களை தேட வர வேண்டி இருக்கும். பொண்ணும் பையனும் நம்ம ஏனோ ஆடத்தில்லைனாலும் கையை காலை ஆட்டி மேட்ச் பண்ணிடுவோம் அந்த பாட்டுக்கு. ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதுன்னு ஒதுங்குறதுக்கும் அந்த பர்டிகுலர் டைமை என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படின்னு நாங்கள் வந்து ஈவினிங் ரிசப்ஷனுக்கு கிளம்பியாச்சு. இந்த பிஸி வேர்ல்டில் ஒரு சொந்தத்தில் கல்யாணமோ ஒரு ஃபங்க்ஷனோ இருந்தால் தான் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. அப்படியே ஜெரினுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டும் ஆஃபர் பண்ணோம். பொண்ணும் பையனும் ஒரு சைட்லேருந்து சீரியஸாக போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு 2-3 குரூப் ஃபார்ம் ஆகி பொண்ணு எத்தனை பொண்ணாக போட்டு வந்தா, இவ்வளோ ரொக்கம் கொடுத்தாங்க, அவள் என்ன படிச்சிருக்கா, பையன் என்ன படிச்சிருக்கான்னு சொல்லி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும். இது எல்லா கல்யாணத்துலையும் நடக்கிறது தான். அப்படியே சுருள் ப்ரொசீஜர் நடந்துச்சு. நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.